பிரம்மாவோட மனசுல இருந்து பிறந்தவர் தான் தட்சன். இவருக்கு பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி இருந்துச்சு. அதாவது இந்த உலகத்துல உயிரினங்களை உருவாக்குறது, நிர்வகிக்கிறதுன்னு எல்லா அதிகாரமும் இவர்கிட்ட இருந்துச்சு. கையில அதிகாரம் இருந்தா சில பேருக்கு தலைகால் புரியாதுல்ல, அதே தான் தட்சனுக்கும் ஆச்சு. நான் தான் படைப்புக்கெல்லாம் மூலம், என்கிட்ட தான் உலகமே இருக்குன்னு அவருக்கு ஒரு பெரிய கர்வம். அவரு பாக்குறதுக்கு நல்ல ராஜ கம்பீரத்தோட விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள்னு பந்தாவா இருப்பாரு. அவருக்கு எல்லாருமே குனிஞ்சி கும்பிடு போடணும், மரியாதை கொடுக்கணும், இததான் எதிர்பார்ப்பாரு. இப்படிப்பட்ட ஆடம்பரமான ஒரு மனிதருக்கு நம்ம சிவபெருமான பார்த்தா எப்படி இருக்கும்? சிவபெருமான் யாரு? அவர் ஒரு எளிமையான துறவி. ஆடம்பரமான ஆடை கிடையாது, வெறும் புலித்தோல் தான். மாளிகையில இருக்க மாட்டாரு, சுடுகாட்டிலையும் கைலை மலையிலையும் தான் இருப்பாரு. உடம்பு முழுக்க திருநீரு, கழுத்துல பாம்பு. இத பார்த்த தட்சனுக்கு ஒரு ஏளனம். என்ன இவரு ஒரு கடவுள்னா ஒரு கெத்து வேண்டாமா? இப்படி அநாகரிகமா சுடுகாட்டுல சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காருன்னு தட்சன் சிவபெருமான மதிக்கவே இல்லை. ஒரு தடவை தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ஒரு சபையில ஒன்னா கூடுறாங்க. அங்க தட்சன் உள்ள நுழையக்குள்ள அங்க இருந்த பிரம்மா, சிவனை தவிர மத்த எல்லோருமே எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்தாங்க. பிரம்மா தட்சனோட அப்பா. ஆனா சிவன் யாருக்கும் கட்டுப்படாத பரம்பொருள் அப்படிங்கறதால அவருமே எந்திரிக்கல. இத பார்த்த உடனே தட்சனுக்கு அப்படியே ரத்தம் தலைக்கு ஏறிச்சு. எல்லோரும் என்ன மதிக்கிறாங்க, ஆனா இந்த சுடுகாட்டு சாம்பல் பூசும் சன்னியாசி என்ன மதிக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு. அங்கதான் அந்த பகை ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரு பாடம் புகட்டணும், இவர் உலகத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும்னு தட்சன் ஒரு சபதம் போடுறாரு. ஆனா விதி என்ன பண்ணுச்சு தெரியுமா? தட்சன் யார வெறுத்தாரோ அவரோட சொந்த மகளே அந்த ஈசன் மேல காதல் வயப்படுறாங்க. தட்சனுக்கு நிறைய மகள்கள் இருந்தாங்க. அதுல ரொம்ப விசேஷமானவங்க தான் சதிதேவி. இவங்க யாருன்னா அந்த ஆதிசக்தியே தட்சனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்தாங்க. தட்சனுக்கு தன்னோட மகள் மேல ரொம்ப பாசம், ஆனா அதை விட தன்னோட அந்தஸ்து மேலதான் அதிகமான அக்கறை இருந்துச்சு. சதிதேவி வளர்ந்து வரும்போதே அவங்க மனசு முழுக்க அந்த சிவபெருமான் தான் இருந்தாரு. கல்யாணம் பண்ணா அந்த ஈசனை தான் பண்ணுவேன்னு முடிவா இருந்தாங்க. ஆனா அப்பா தட்சனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. பெண்ணே, உலகத்துக்கே ராஜாவா இருக்கிற எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போய் இந்த சுடுகாட்டு சன்னியாசியா கட்டிக்க போறேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா சதிதேவி அசைஞ்சு கொடுக்கல. அரண்மனை சுகபோகங்களை எல்லாம் விட்டுட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சி சிவபெருமான நினைச்சு உக்கிரமான தவம் இருந்தாங்க. அவங்க பக்தியை பார்த்துட்டு ஈசன் நேர்ல வந்து வரம் கொடுத்தாரு. தட்சனும் வேற வழி இல்லாம ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு பண்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களையும் தேவர்களையும் கூப்பிடுறாரு. ஆனா வேண்டுமென்றே சிவபெருமானை மட்டும் அங்க கூப்பிடல. இங்க வரப்போற யாராவது ஒருத்தர் கழுத்துல மாலைய போடு, ஆனா அந்த சிவனை மட்டும் நினைச்சுக்காதேன்னு மகள் கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டாரு. சுயம்பரமும் நடக்குது. சதிதேவி கையில மாலையோட வராங்க. அவங்க அங்க இருந்த எந்த ராஜாவையும் பார்க்கல. கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானே நீயே எனக்கு கணவன்னு சொல்லி மாலைய வானத்தை பார்த்து வீசுறாங்க. எல்லோரும் ஆச்சரியமா பார்க்கக்குள்ள அங்க ஒரு பயங்கரமான அதிசயம் நடக்குது. அந்த இடத்துல ஈசன் தோன்றி அந்த மாலைய தன்னோட கழுத்துல ஏந்திக்கிறாரு. தட்சனுக்கு இது ஒரு பெரிய இடியா விழுந்துச்சு. என் பேச்சை மீறி இப்படி பண்ணிட்டியேன்னு கோபப்பட்டாலும் அத்தனை தேவர்கள் முன்னாடி நடந்த காரியம் அப்படிங்கறதால அரை மனசோட அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. ஆனா அந்த திருமண சடங்குகள் நடக்கும் போது கூட தட்சன் சிவபெருமான ஒரு மருமகனா மதிக்கவே இல்ல. சிவபெருமான் ஒரு யோகிங்கிறதால தட்சனோட இந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் அவர் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்திக்கவே இல்ல. இது தட்சனுக்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்துது. இவன் என் மகளை கட்டிக்கிட்டான், ஆனா இன்னும் எனக்கு கீழ்ப்படியிலேயேங்கிற அந்த ஈகோ அவனுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு சதிதேவி கைலை மலைக்கு போயிட்டாங்க. தட்சன் அங்கேயே ஒரு சபதம் போட்டாரு. இப்போதைக்கு இவங்க கல்யாணம் நடந்துச்சு, ஆனா கூடிய சீக்கிரம் அந்த சிவனை உலகமே பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்துவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறாரு. இந்த திருமணம் தான் தட்சனோட அழிவுக்கும் அந்த பெரிய யாகத்துக்கும் அஸ்திவாரமா மாறுச்சு. ஒரு அப்பா தன் பெண்ணோட வாழ்க்கையை வச்சு இப்படி ஒரு பழிவாங்கும் படலத்தை தொடங்குறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய ஒரு சோகம். தட்சனோட மனசுல இருந்த அந்த வஞ்சகம் இப்போ ஒரு பெரிய விஷச்செடியா வளர்ந்துகிட்டே இருக்கு. சிவன் மேல எனக்கு இருக்கிற கோபத்தை காட்ட இதுதான் சரியான நேரம்னு ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. அப்போ ஒரு பிரகஸ்பதி யாகத்துக்காக ஏற்பாடு பண்றாரு. யாகம்னா சாதாரண யாகம் கிடையாது. உலகமே இதுவரை பார்க்காத அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான யாகம். இதுக்காக தட்சன் ஒரு பெரிய யாகசாலையை உருவாக்குறாரு. அதுல 33 கோடி தேவர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், சப்த ரிஷிகள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள்னு எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு. இந்த யாகத்தோட நோக்கமே தட்சனோட அதிகாரத்தை எல்லோருக்கும் பறைசாற்றுறதுதான். பாருங்க, நான் கூப்பிட்டா இந்த உலகமே என்னோட கால்ல வந்து நிக்கும்னு மத்தவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாரு. இங்கதான் அந்த
தட்சனோட வில்லத்தனம் வெளிப்படுது. யாகத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்ட தட்சன் தன்னோட சொந்த மகளான சதிதேவியையும் மருமகனான சிவபெருமானையும் வேணும்னே கூப்பிடல. இது ஏதோ தெரியாம நடந்த தவறு கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட அவமதிப்பு. எல்லா தெய்வங்களும் இங்க இருப்பாங்க, ஆனா இந்த உலகத்துக்கே ஆதியான அந்த ஈசன் மட்டும் இங்க இருக்க மாட்டாரு. அவரை ஒதுக்கி வச்சுட்டேன்னு எல்லாரும் பேசணுங்கிறது தான் தட்சனோட பிளான். இதுக்கு பேருதான் அகங்காரம். யாகத்துக்கு வந்த தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயம். ஈசன் இல்லாம ஒரு யாகம் எப்படி நடக்கும், இது தப்பாச்சேன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆனா தட்சன் இப்போ பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவன். அவருக்கு பயந்துகிட்டு யாருமே வாய திறக்கல. யாக குண்டத்துல ஆவுதி கொடுக்கக்குள்ள ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க. ஆனா தட்சன் சிவபெருமானுக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சட்டம் போடுறாரு. இது ஒரு தெய்வத்தை அந்த பதவியில இருந்தே நீக்கிற மாதிரியான ஒரு பெரிய அவமானமான விஷயத்துக்கு சமம். ஆனா மதுரையிலேயோ இல்ல கையிலேயோ இருக்கிற அந்த பரம்பொருளுக்கு இது தெரியாதா என்ன? ஈசன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு. அவருக்கு தட்சன் மேல கோபமே வரல. ஏன்னா அவர் ஒரு யோகி. ஆனா அங்க ஒரு சின்ன பொறி கிளம்புது. கையிலை மலையில ஒரு பக்கம் ஈசன் தியானத்துல இருக்காரு. ஆனா சதிதேவியால அமைதியா இருக்க முடியல. ஏன்னா ஆகாய மார்க்கமா தேவர்கள் எல்லோரும் அவங்க அப்பா நடத்துற யாகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போற வேகத்தை பார்த்தாலே தெரியுது அது எவ்வளவு பெரிய விசேஷம்னு. சதிதேவி ஈசன் கிட்ட போறாங்க. சுவாமி, என் தந்தை தட்சன் ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு, எல்லாருமே அங்க போறாங்க, ஆனா நமக்கு மட்டும் ஏன் இன்னும் அழைப்பு வரல? ஒருவேளை அப்பா மறந்துருப்பாரோ? இல்ல இது நம்ம வீடு தானே, அப்பா வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு நமக்கு அழைப்பு? நம்ம அங்க போவோம்னு கேக்குறாங்க. ஈசன் மெதுவா கண்ணை திறந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தேவி போகாத, தட்சன் இதன் மறதியால பண்ணல, வேணும்னே தான் பண்ணிருக்கான். அழைக்காத இடத்துக்கு போனா அங்க நமக்கு கிடைக்கிறது அவமானம் தான். அது உன் தந்தை வீடா இருந்தாலும் சரி, அங்க உனக்கு மரியாதை இருக்காதுன்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. ஆனா சதிதேவிக்கு தன்னோட தந்தை மேல ஒரு நம்பிக்கை. அப்பா என்ன பார்த்தா மாறிடுவாரு, என்னோட முகத்தை பார்த்தப்புறம் அவரால் கோபமாவே இருக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஈசன் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம நந்தி தேவர் மேல ஏறி அந்த யாகசாலைக்கு கிளம்புறாங்க. சதிதேவி யாகசாலைக்குள்ள நுழையும் போது அங்க ஒரு பெரிய நிசப்தம் வந்திருக்க. தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க. ஐயோ, அழைக்காத இடத்துக்கு தேவி வந்துட்டாங்களே, இப்ப தட்சன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம். சதிதேவி நேரா தன்னோட தந்தையான தட்சன் கிட்ட போறாங்க. ஆனா அங்க தட்சன் ஒரு பாசமான தந்தையா இல்ல, ஒரு கல் நெஞ்சம் படைத்த அகங்காரியா நிக்கிறாரு. தன்னோட மகளை பார்த்ததும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டாரு. சதிதேவி அப்பான்னு கூப்பிடுறாங்க. தட்சன் வெடிக்கிறாரு. நீ எதுக்கு இங்க வந்த? அந்த சுடுகாட்டு சன்னியாசிய கட்டிக்கிட்ட போதே நீ எனக்கு மகளா இருக்கிற தகுதியை இழந்துட்ட. உனக்கும் அந்த சிவனுக்கும் இங்க இடமே இல்லை, போய் தொலை எல்லார் முன்னாடியும் கத்தறாரு. அதோட நிறுத்தல தட்சன் சிவபெருமானை மிக கேவலமா திட்ட ஆரம்பிச்சாரு. பிணங்களின் சாம்பலை பூசிக்கிட்டு பாம்ப கழுத்துல சுத்திக்கிட்டு திரியிற அந்த அநாகரிகமானவனுக்கு ஒரு யாகத்துல என்ன வேலை? அவனை போய் நீ கட்டிக்கிட்டே, உன்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குன்னு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சதிதேவியோட மனசுல ஈட்டியா பாயுது. சதிதேவிக்கு இப்பதான் புரியுது ஈசன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு. ஐயோ, என் கணவரை மதிக்காத இந்த இடத்துக்கு நான் வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவங்க மனசு துடிக்குது. ஆனா அந்த துடிப்பு இப்ப ஒரு பெரிய ஆவேசமா மாறப்போகுது. யாகசாலையில தட்சன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சதிதேவியோட காதுல தேள் கொட்டுற மாதிரி இருக்கு. தன்னோட கணவரை, அந்த லோக நாயகனை ஒரு தந்தை இவ்வளவு மட்டமா பேசுறத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அங்க இருந்த தேவர்களும் ரிஷிகளும் தலை குனிஞ்சு நின்னாங்க. யாருக்குமே தட்சனை தட்டி கேட்கிற தைரியம் இல்ல. சதிதேவியோட முகம் கோபத்துல சிவந்து போச்சு. அவங்க தட்சனை பார்த்து உரத்த குரல்ல பேசுறாங்க. அறிவில்லாதவனே, என் கணவர் சிவபெருமான் யார் என்று தெரியாமல் பேசிவிட்டாய். அவர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, இந்த யாகமும் இல்லை. அப்படிப்பட்டவரை அவமதித்த உனக்கு மகளாக இருப்பதையே நான் அவமானமாக நினைக்கிறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தட்சணை மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லோரையும் நடுங்க வச்சது. இந்த தந்தை எனக்கு கொடுத்த இந்த உடல் எனக்கு வேண்டாம். உன்னால் வந்த இந்த ரத்தமும் சதையும் என் கணவரை அவமதித்த பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. இதை இப்போதே அழிக்கிறேன். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி சதிதேவி அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த யாக குண்டத்துல குதிச்சாங்க. அந்த தீ அவங்கள ஒன்னும் பண்ணல. ஆனா அவங்க தன்னோட யோக சக்தியால உடம்பை அக்னியா மாத்தி அந்த யாக தீயிலேயே ஐக்கியமானாங்க. யாக சாலையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. தேவர்கள் எல்லாருமே அலறாங்க. தட்சன் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறான். ஒரு மகளோட பாசத்தை மதிக்காத அந்த தந்தைக்கு அந்த தியாகம் ஒரு பெரிய பாடமா அமைஞ்சது. ஆனா அந்த பாடம் ரொம்ப தாமதமா தான் கிடைச்சது. சதிதேவி யாகத்தீயில விழுந்த அந்த நிமிஷம் கைலை மலையில தியானத்துல இருந்த சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவரோட இடது கண் துடிக்குது. மனசுல ஒரு பெரிய புயல் கிளம்புது. ஈசன் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. அந்த பார்வையில இப்போ
கருணை இல்லை, வெறும் அழிவு மட்டும்தான் இருக்கு. தன் அடியாரை காக்குற அந்த பரம்பொருள் தன் பாதியான சதிதேவியை இழந்துட்டாரேங்கிற அந்த துக்கம் ஒரு பெரிய கோபமா மாறுது. அந்த செய்தி கையிலை முழுக்க பரவுது. நந்தி தேவர் முதல் அனைத்து சிவகணங்கள் எல்லோரும் ஆவேசத்துல கத்துறாங்க. பூமி அதிருது, ஆகாயம் கருப்பாகுது. இது ஒரு சாதாரண கோபம் இல்லை, உலகத்தையே அழிக்க போற ருத்ர தாண்டவத்தோட ஆரம்பம். சிவன் ஆவேசத்துல எந்திரிக்கிறாரு. அவரோட சடாமுடி களைஞ்சு நிக்குது. கோபத்தோட உச்சக்கட்டத்துல தன்னோட ஜடாமுடியில இருந்து ஒரு முடியை பிடுங்கி அப்படியே வேகமா தரையில அடிச்சாரு. அந்த அடி விழுந்த வேகத்துல பூமி அப்படியே ரெண்டா பிளக்குது. அந்த பிளவுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளியே வருது. அதுதான் வீரபத்ரர். அவரோட உருவத்தை நினைச்சு பார்த்தாலே உடம்பு நடுங்கும். 1000 கைகள், ஒவ்வொரு கையிலையும் வில், அம்பு, கத்தி, கேடயம்னு ஆயுதங்கள் மின்னிக்கிட்டு இருக்கு. அவரோட தலை மேகத்தை தொடுற அளவுக்கு பெருசா இருக்கு. கண்ணுல இருந்து நெருப்பு பொறி பறக்குது. வீரபத்ரர் மட்டும் வரல, அவருக்கு துணையா ஈசனோட கோபத்துல இருந்து பத்ரகாளி தேவியும் தோன்றுறாங்க. அவங்க பாக்குறதுக்கு உக்கிரமா, அதே சமயம் நீதியை காக்கிற ஒரு சக்தியா நிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான சிவகணங்களும் பூதகணங்களும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கத்திக்கிட்டே கிளம்புறாங்க. கையிலேயே அந்த சத்தத்துல அதிருது. ஈசன் அந்த உக்கிரமான வீரபத்ரரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறாரு. வீரபத்ரா, என் தேவியை இழந்த அந்த யாகசாலை இனி இருக்கக்கூடாது. தட்சனோட அந்த அகங்காரத்தை அடக்கு. அந்த யாகத்தை தரைமட்டமாக்கு. எவன் எவன் எல்லாம் என் தேவியை அவமானப்படுத்தும் போது வேடிக்கை பார்த்தானோ அவங்க எல்லாருக்கும் பாடம் புகட்டு அப்படின்னு ஆணையிடுறாரு. வீரபத்ரரும் ஈசனோட கால்ல விழுந்து கும்பிட்டு ஒரு சூறாவளி மாதிரி யாகசாலையை நோக்கி புறப்படுறாரு. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்குள்ளையும் பூகம்பம் வர்ற மாதிரி நிலம் அதிருது. தட்சனோட யாகசாலையில தூரத்துல இருந்து வந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகாயம் கருப்பாகி திசையெங்கும் மின்னல் வெட்டுது. ஐயோ, ஈசனோட கோபம் வந்துருச்சு, இனி நம்மை காப்பாத்த யாரும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா தட்சன் இன்னும் தன் கர்வத்துல நான் பெரிய யாகம் பண்றேன், எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். யாகசாலையில ஒரு பக்கம் மந்திரம் மோதிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் திசையிட்டும் அதிரும்படி வீரபத்ரரோட கர்ஜனை கேட்குது. தூரத்துல இருந்து வர்ற அந்த தூசியையும் நெருப்பையும் பார்த்தாலே தேவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு, முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு. வீரபத்ரர் உள்ள நுழைஞ்ச வேகத்துல அந்த பிரம்மாண்டமான யாகசாலை ஒரு நிமிஷத்துல சிதறுது. அங்க இருந்த யாக குண்டங்களை உதைச்சு தள்ளுறாரு. அந்த பூதகணங்கள் எல்லாம் உள்ளே புகுந்து அங்க இருந்த அலங்காரங்கள், பந்தல்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. யாகத்திற்கு வந்திருந்த தேவர்கள் எல்லாம் தப்பிச்சா போதும்னு நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. வேடிக்கை பார்த்த சூரியன், சந்திரன், இந்திரன் எல்லோரும் வீரபத்ரர் சரியான பாடம் புகற்றாரு. அந்த இடமே ஒரு பெரிய சுடுகாடு மாதிரி மாறிடுச்சு. இவ்வளவு நடந்தும் அந்த தட்சனுக்கு திமிர் அடங்கவே இல்ல. வீரபத்ரரை எதிர்த்து நிக்க பாக்குறான். வீரபத்ரர் ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சுட்டு தட்சனை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. என் ஈசனையும் ஈஸ்வரியையும் அவமதித்த உன் தலை இனி உன் உடம்பில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தட்சனோட தலையை துண்டிச்சு அந்த யாக தீயிலேயே வீசுறாரு. தட்சனோட அந்த பெரிய அதிகாரமும் கர்வமும் அந்த தீயிலேயே கருகி போச்சு. யாகம் அழிஞ்சு தட்சன் செத்து போனதுக்கு அப்புறம் பிரம்மாவும் மத்த தேவர்களும் சிவபெருமான் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. சுவாமி, தட்சன் தப்பு பண்ணிட்டான் தான், ஆனா இந்த யாகம் முழுமை அடையாம போனா உலகத்துக்கு நல்லதில்ல, தயவு செஞ்சு அவனுக்கு உயிர் கொடுங்கன்னு வேண்டாங்க. ஈசன் மனசு இறங்குறாரு. ஆனா தட்சனோட அந்த பழைய தலை யாகத்தீயில எரிஞ்சு போச்சு. அதனால அங்க இருந்த ஒரு ஆட்டு தலையை எடுத்துட்டு வந்து தட்சனோட உடம்புல பொருத்தி உயிர் கொடுக்கிறாரு. அகங்காரத்தோட நான் தான் பெரியவன்னு சுத்தின தட்சன் இப்போ ஆட்டு தலையோட மேன்னு கத்திட்டு ஈசன் முன்னாடி மண்டிடுறான். இதுக்கு அப்புறம் தான் அந்த உருக்கமான ஒரு விஷயம் நடக்குது. சதிதேவியோட அந்த புனிதமான உடலை எடுத்துக்கிட்டு சிவபெருமான் ஆவேசமா ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. உலகம் தாங்காதுன்னு தெரிஞ்சு தன்னோட சக்கராயுதத்தால அந்த உடலை 51 துண்டுகளா பிரிக்கிறாரு. அந்த உடல் பாகங்கள் பாரத தேசம் முழுக்க எந்தெந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு நாம கும்பிடுற சக்தி பீடங்களா மாறிடுச்சு.